வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போது. இந்த மாதத்தின் முதல் நாளான 1ஆம் தேதி நம்மளுடைய மனோகாரகனாகப்பட்ட அந்த சந்திரன் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல பயணிக்கிறார். 2ஆம் இடம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். இதனால இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே எல்லோருக்குமே நிறைய வருமானங்கள் வரக்கூடிய ஒரு ஆண்டாதான் தொடக்கமாக அமைய போகுது. இந்த மாதத்துல மற்ற கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்த தனுர் ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல அந்த கிரகங்களினுடைய கோச்சார கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனாகப்பட்டவர் 13ஆம் தேதி தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 15ஆம் தேதி சூரியன் பகவான், அடுத்து 16ஆம் தேதி செவ்வாய் பகவான், 17ஆம் தேதி அந்த புதன் பகவான். இந்த 4 கிரகங்களும் அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி போறார். அதனால இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களின் சேர்க்கை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான ஒரு மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ராசி நம்ம மேஷ ராசி. இந்த 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு மாதமாகவும், அடுத்து ஒரு புதிய வளர்ச்சியை தேடி அந்த வேலையை ஒரு மாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். மேஷ ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு துடுக்கா இருப்பாங்க. தன்னுடைய வேலையில ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அதே சமயம் ஒரு நிதானமான ஒரு அமைப்போடையும் நடப்பவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த மாதத்துல உடனே உங்களுக்கு சிறு வளர்ச்சி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல தொழில் ரீதியான வாய்ப்புகள் மட்டும்தான் வரும். அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த மாதத்தின் இறுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த மாதத்தின் பிற்பகுதியில 4 கிரகங்களின் சேர்க்கை சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இதுல இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உச்சம் அடைகிறார். உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 16ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறார். இந்த உச்சம் பெறதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா அதிக அளவு நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு திறன், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதை கரெக்டான முறையில திட்டமிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுனாதான் இந்த மாதம் அதிக வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் இந்த உச்ச நிலையில தான் இருக்க போறார். அதனால இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும். அடுத்து இந்த அஷ்டமாதிபதியும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் தான். இந்த அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில தேவையில்லாத தொழில் ரீதியான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். நீங்க மற்றவர்களை நம்பி சில வேலைகளை ஒப்படைக்கும் போதோ அந்த வேலைகளை மற்றவர்களுக்காக நீங்க செய்யும் போதோ அதுல ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்கும். ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறதுனால விரய சனி, அடுத்து அந்த கர்மகாரகன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த அஷ்டமாதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில ஏமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால உங்களுடைய திட்டமிடுதலோட அதிக கவனமும் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முக்கியமான ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காசு விஷயத்துல, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமாக சில இடத்துல நிறைய ஒரு விரயங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த மேஷராசி என்பர்கள் யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து அது திரும்ப வராம இருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் சொல்லி அவர்கள்கிட்ட பணத்தை கொடுத்து நீங்க திரும்ப பெற முடியாம ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய
வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரனும் உங்களுக்கு அங்க இருக்கிறதுனால அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமானத்திற்கு இந்த மாசம் பஞ்சமே இருக்காது. ஏதோ நீங்க கஷ்டப்பட்டு சமாளிச்சு வந்தா கூட இந்த மாதம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பற்றாக்குறை அப்படின்றது இருக்காது. இந்த வருடமே பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துலதான் உங்களுடைய மனோகாரகனும் சஞ்சரிக்கிறார். அதனால அந்த சந்திரன் அந்த 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய இந்த மாதத்துல உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்குண்டான ஒரு தருணம். பெண்களுக்கு இந்த மாதம் புதிய ஒரு தொழில் வாய்ப்புகள் வரும். இந்த மாதத்துல அந்த தொழில் வாய்ப்புகளை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்துக்காக சில பொறுப்புகளை ஏற்று பெண்கள் அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம், இந்த ஜனவரி மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் மாணவ பருவங்கள் அவர்களினுடைய உழைப்புல மிக அதிக கவனம் செலுத்தணும். ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறது, நம்ம தானே நம்ம படிச்சுக்கலாம், நமக்கு எப்பனாலும் படிக்கிறதுக்கு முடியும் அப்படின்ற மாதிரியாக அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அக்கறையோடு இருந்துட்டாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் தேர்வுகள்லயோ இல்ல உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட வளர்ச்சியிலயோ அதிக கவனம் இருந்தது அப்படின்னா முறையான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்புகள், நான் என்னுடைய புத்தாண்டு பலன்கள்லயே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அந்த விளையாட்டு துறை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இந்த மேஷ ராசி நபர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள். சின்ன குழந்தைங்க கூட இந்த மாதத்துல அந்த விளையாட்டு துறையில அதிகமாக போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியே 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இந்த விளையாட்டு துறை, அடுத்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள், அதாவது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள், உயர் அதிகாரிகள், இந்த மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றம், அதிகப்படியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு இந்த மாதத்துல அந்த ஒரு நல்ல ஒரு திருமணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், கூட்டு குடும்பமாக இருந்து சில நல்ல ஒரு டயத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த புதிதாக திருமணமானவர்களுக்கு இருக்கும். திருமண வரனுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுல சின்ன தடைகள் இருக்கும். பட் இந்த மாதத்தின் இறுதியில உங்களுக்கு அந்த திருமண வரன்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களுடைய தெய்வ பலத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாங்க அந்த கோயிலுக்கு போறோம், இந்த கோயிலுக்கு போறோம், இந்த விளக்கு ஏற்றோம், இந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்றோம், வாரத்துல 7 நாள்ல நாங்க 5 நாள் விரதமா தான் இருக்கிறோம், அப்படி இருந்தும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு முதல்ல ஜாதக ரீதியாக தெய்வ பலன் அப்படின்றது நம்ம முழுமையாக கண்டுபிடிச்சு அதற்குண்டான நிவர்த்தியை நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா உங்களுடைய ஜாதகப்படி அந்த தெய்வம், உங்களுக்கு உண்டான தெய்வம் சாதகமாக இருக்கலாம், நீங்க அந்த தெய்வத்தை வழிபடாம இருக்கலாம். எந்த தெய்வம் உங்களுக்கு ஆகாதோ அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம். இதனால அந்த உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுடைய தெய்வ அனுகிரகத்தை நீங்க தேடிக்கிட்டீங்க அப்படின்னா முழுமையான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இதை நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தியையும் பார்த்துக்கோங்க. இதை மாதிரி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.